கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான விவகாரத்தில் சம்பவம் நடந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடை வைத்திருப்போருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் அவர்களில் சிலர் சிபிஐ அதிகாரிகள் முன் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளிச்சமனத்தில் நடைபெற்ற தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த நிலையில அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக கரூர்லேயே தங்கி பணியாற்றி வரும் நிலையில நேற்றிருந்து அவர்களுடைய விசாரணை துவக்கியிருக்காங்க. நேற்று சம்பவம் நடந்த எல்லை பகுதியான கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் நேற்று ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருந்த நிலையில இன்று காலை முதல் பொதுமக்கள் மற்றும் கடைக்காரர்கள் மற்றும் போட்டோகிராஃபர்களை விசாரணைக்கு ஆஜராகும்படி ஏற்கனவே சம்மன் அளிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று 4 பேர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில அவர்கள் யாரையெல்லாம் விசாரித்தாலோ அவர்களுக்கான சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களை திரும்ப வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வரை 4 பேர் ஆஜராகியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.